வெல்கம் டு ராய தம்மி கிச்சன். இன்றைக்கி நான் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான நூடுல்ஸு தான் எக் நூடுல்ஸு தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட மசாலாலாம் சேர்த்து நல்லா டேஸ்டியாக செய்யலாம். வெஜிடபிளும் எக்கையும் சேர்த்து செஞ்சோம்னா எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க, பெரியவங்க கூட. இதில் நீங்கள் வந்து இந்த நூடுல்ஸ் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா கோதுமை நூடுல்ஸ் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இதே மெத்தட்லேயே செய்யலாம். நல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல நூடுல்ஸை எடுத்துக்கிறேன். 2 நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ நூடுல்ஸ் வேணுமோ அவ்வளோ நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. 2 நூடுல்ஸை எடுத்து அதை வந்து தண்ணியில் போட்டு அது பின்னால் எப்படி சொல்கிறாங்களோ அதே டைமுக்கு கரெக்டாக அவிச்சு எடுத்தோன்னா தான் சரியாக இருக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா கொழிஞ்சு போய்டும். அந்த டைம் படி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வானலை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் வந்து வெங்காயம் பிடிக்குன்னா நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. பொன்னிறமாக வெங்காயம் வதங்கின பிற்பாடு அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நூடுல்ஸு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும். வதக்கின பிற்பாடு நான் வந்து என்கிட்ட இருக்க வெஜிடபிள் சேர்க்குறேன். கேரட் வெஜிடபிள் சேர்த்தாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். நான் கேரட் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. கேரட்டை பொடிசாக எடுத்து முதல்ல சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா வதக்கின பிற்பாடு க்ரீன் பீன்ஸு சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துடலாம். அதையும் கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வதக்கின பிற்பாடு நான் வந்து கேப்சிகம் சேர்க்குறேன். கலர் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டு மசாலா தான் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன் 1 ஸ்பூன் அளவு. இதையும் ஊற்றிக்கிட்டு லைட்டாக வதக்கிக்குவோம். இப்போ வந்து நூடுல்ஸில் இருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் முட்டையை பொரிச்சு தான் போட போகிறேன். முட்டையை பொரிச்சு போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 முட்டையை எடுத்து வானலில் நல்லா பொரித்து பெப்பரும் உப்பையும் சேர்த்து பொரிச்சிக்கலாம். அதெல்லாம் தான் அதில் பெப்பர் சேர்க்கல, இதில் சேர்த்தா போதும். முட்டையில் பெப்பரை சேர்த்து நல்லா பொரிச்சிடலாம். முட்டை எப்படி பொரிக்கணும்னு தெரியும், அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சில்லி சாஸ் 1 ஸ்பூனும் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூனும் ஊற்றிக்கலாம். தக்காளி சாஸும் அது 2 ஊற்றினா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து நூடுல்ஸ் இதில் கொட்டிடலாம். வேக வச்சு ரெடியாக வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்துக்கிட்டு எக்கு பொரிச்சு ரெடியாக வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணணும். அதுதான் நூடுல்ஸ் கரெக்டாக வேக வச்சுட்டோன்னா மிஸ் பண்ணால் ஒன்றுமே ஆகாது, உடையாது, இல்லைன்னா உடஞ்சி போய்டும். இப்போ கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இவ்வளோ தான். ஒரு 2 மினிட்ஸில் இப்போ வேணும்னா நம்ம ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் பொடிசை நறுக்கி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம கடையிலலாம் நூடுல்ஸ் வாங்கி தர்றதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பிள்ளைங்க விருப்பமாக கேட்குறது தான் நூடுல்ஸு. அதனால் நம்மளே வீட்டில் நம்மளுக்கு ஹெல்த்தியாக தோன்ற எல்லா காய்கறியும் போட்டு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுப்போம். அவங்க கொடுக்குற மசாலா மட்டும் போட்டு செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அப்போ தான் பிள்ளைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க, வெஜிடபிளையும் இது மாதிரி சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.